தமிழக முதல்வர் விஜய் அதிரடியா 717 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவிட்டிருக்காரு. இத பத்தின ஒரு சுருக்கமான அலசல் இதோ. அரசின் வருமானத்தை விட நம்ம மக்களோட நலன்தான் ரொம்ப முக்கியம்னு முடிவு செஞ்சு அடுத்த 2 வாரத்துக்குள்ள கல்வி நிறுவனங்கள், கோயில்கள், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கிற இந்த கடைகளை நிரந்தரமா மூட அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. முதலாவதாக சென்னை ஐஐடி, அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி கல்வி நிறுவனங்கள், அப்புறம் கோயில்களுக்கு ஒரு 500 மீட்டர் சுற்றளவுலேருந்து 717 கடைகளுக்கு இனிமேல் நிரந்தரமா பூட்டுதான். இதோட முக்கிய நோக்கமே நம்ம இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகாம தடுக்கிறதும் விபத்துகளை குறைக்கிறதும் தான். பாருங்களேன், ஒரு நோயை குணமாக்குற மருந்து ரொம்ப கசப்பா இருந்தாலும் அது நம்ம உடம்புக்கு நல்லது தானே. கரெக்டா அந்த மாதிரி ஒரு முடிவு தான் இது. இரண்டாவதாக, இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்ல தவிக்கிற நம்ம மாநிலம் இந்த பெரிய வருவாய் இழப்ப எப்படி சமாளிக்க போகுதுன்னு இதச் சரிக்கட்ட தூத்துக்குடி பக்கம் நடக்கிற சட்டவிரோத தாது மணல், கிரானைட் கொள்ளைய தடுத்து முறைப்படுத்த போறாங்க. அது மட்டுமில்லாம தேவையற்ற அரசு செலவுகளை குறைச்சு விவசாயம், தொழிற்சாலைகள் மூலமா உற்பத்தியை உயர்த்தவும் பக்காவான மாற்று வழிகள் ரெடி. இறுதியாக, கடைய மூடுறது சரி, ஆனா அதை நம்பி இருக்கிற 2800 ஒப்பந்த பணியாளர்களோட நிலைமை என்னன்னு யோசிக்கிறீங்களா? கவலையே வேணாம், யாருமே வேலை நீக்கம் செய்யப்பட மாட்டாங்க. ஏற்கனவே செஞ்ச மாதிரியே இவங்கள வேற டாஸ்மாக் கடைகளுக்கோ இல்லனா போக்குவரத்து, கூட்டுறவு மாதிரி மத்த அரசு துறைகளுக்கோ ரொம்ப பாதுகாப்பா மாத்திடுவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, வருமானத்தை விட மக்களின் நல்வாழ்வுக்கே அதிக முன்னுரிமை கொடுத்து பணியாளர் நலனையும் பாதுகாக்கிற ஒரு அருமையான மாற்றுத் திட்டமா இது செயல்பட போகுது.